அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் இதுவரை யாரையுமே கைவிடாத அமல் அப்படின்னு தான் சொல்லணும். பல தடவை பல முறை இதை ஓதி பலன் கண்ட ஒரு அமல் தான் இது. இதுவரைக்கும் ஓதுறவங்களோட துவா கண்டிப்பாக மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சூறாவை நான் ஒவ்வொரு மாதிரி கணக்கில் ஒவ்வொரு முறை நான் இதை ஓதியிருக்கேன். அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்கிற முறை என்ன அப்படின்னா, தஹஜத்துடைய நேரத்தில் இந்த ஒரு சூறாவை 100 முறை ஓதிட்டு அப்படியே சஜிதால அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன வேணுமோ, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன கிடைக்கணும்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்களோ அதை அல்லாஹு தாலா கிட்ட அழுது துவா கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அல்லாஹுடைய உதவியை உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா நஸ்ர். இதனுடைய அர்த்தமே உதவி. நஸ்ர் அப்படிங்கும்பொழுது உதவி தான். இது ரொம்ப ரொம்ப சின்ன சூறா தான், ஆனால் இதனுடைய பலன் அப்படிங்கும்பொழுது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இந்த சூறாவை 5 நாட்கள் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொரு ஃபர்ல தொலைக்கு பின்னாடியும் 40 முறை அப்படின்னு நானும் அந்த முறையிலையும் நான் ஓதியிருக்கேன். 5 நாளுக்கு முன்னாடியே என்னுடைய தேவை நிறைவேறியது. அதே மாதிரி அந்த அடிப்படையில் இன்னைக்கு உடனே எனக்கு வேணும், 5 நாள் வரைக்கும் எனக்கு அது வரைக்கும் எனக்கு அர்ஜென்ட்டு, ரொம்ப அவசரம், அது வரைக்கும் எனக்கு முடியல, 5 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, எனக்கு உடனே தேவைப்படுது ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தஹஜத் நேரத்தில் எழுந்து தஹஜத் தொழுதுட்டு அப்படியே இந்த ஒரு சூறாவை 100 முறை அதே சிந்தனையோட அதே கான்சன்ட்ரேஷனோட ஓதி பாருங்க. அந்த நாள் முடியறதுக்குள்ளேயே கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ, எந்த ஒரு அவசர தேவையோ, அது பண ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பணம் இல்லாத மற்ற சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா அந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி கொடுப்பான். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூறாவை நான் பல முறை ஓதியிருக்கேன், பல முறையும் எனக்கு கை கொடுத்துருக்கு. இதை மற்றவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் இதை ஓதி அவங்களுக்கும் இந்த சூறாவுடைய பரக்கத்தின் காரணமாக அவங்களுடைய தேவை, அல்லாஹோட உதவி கிடைச்சிச்சு. அந்த தேவை நிறைவேறிச்சு. அந்த விஷயம் அவங்களுக்கு நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கண்கூடான பலனை இன்ஸ்டண்ட்டாக உங்களால் உணர முடியும். எவ்வளவு பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, தஹஜத்துடைய நேரத்தில் கேட்டு பாருங்களேன், அதோடைய எஃபெக்டே வேறு மாதிரி இருக்கும். பொதுவாகவே தஹஜத் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்த நேரம். இப்போ நாம் ஐவேளை தொழுகை தொழுகிறோம். ஐவேளைக்கும் பாங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, தொழுகைக்கான அழைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் தஹஜத்துடைய நேரத்துக்கு அந்த அழைப்பு இல்லை. அதை நேரடியாக அல்லாஹ் தஆலா அழைக்கிறவங்கள மட்டும்தான் அந்த தொழுகைக்கு தொழ முடிகிற பாக்கியத்தை கொடுக்குறான். அல்லாஹுவே தன்னா நேரடியாக அழைக்கிறான். அந்த ஆளால் மட்டும்தான் எந்திரிச்சு தொழ முடியுது. பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு நேரம் தான் தஹஜ்ஜுத் நேரத்தில் நாம் கேட்குறதுவோ நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அது மறுக்கவே மறுக்காது. கண்டிப்பாக அந்த தேவை நிறைவேறிடும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதை நிறைய பேர் தொழுறது கிடையாது. ஏன்னா அந்த அழைப்பு அல்லாஹ்விடத்துலேருந்து கிடைக்கல, அந்த உத்தரவு அல்லாஹ்விடத்துலேருந்து வரல அவங்களுக்கு. அதுதான் ரீசன். இது தன்னா கிடைக்கிற ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் நியத்தை வச்சு பாருங்கள், இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு எழுப்பி விடையால நான் அதை தொழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நியத்தை வச்சு பாருங்களேன். கரெக்டாக அந்த டயத்துக்கு எல்லாம் அவங்கள எழுப்பி விடுவான். உங்களால் எத்தனை முறை தொழ முடியுதோ தொழலாம். 8 முறை கூட தொழுவலாம், இல்லை நீங்கள் 2 முறை கூட தொழுவலாம், 2 ரக்காத்தும் தொழுவலாம், 8 ரக்காத் வரையும் தொழுவலாம். நம்மளுடைய ஒரு விருப்பம் தான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் ஓதலாம். பெரிய பெரிய சூறாக்கள் ஓதணும்னு நினச்சாலும் சரி, இல்லை சின்ன சின்ன சூறாக்கள் ஓதணும்னு நினச்சாலும் சரி, தொழுவுங்க. தொழுது முடிச்ச கையோடு இந்த சூறா ஓதி பாருங்க. அப்படியே சஜிதா அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. முடிந்தால் உங்களால் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஒரு முறை முழுசாக ஒரு முறை நீங்கள் அதை ஓதிட்டு கூட நீங்கள் துவா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா யா முஜீபு யா அல்லா அப்படிங்கிற அந்த ஒரு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மட்டும் 3 முறை அந்த மாதிரி ஓதி நீங்கள் அதுக்கப்புறம் துவா கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய விஷயத்தை கபூலாக்கி தருவான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. எப்படிப்பட்ட சிரமத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய உதவியை
உடனே உங்களுக்கு இழுத்து கொண்டு வந்து கையில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஒரு சூரா நஸ்ருங்கிறது. அதுவும் இல்லாமல் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி தன்னுடைய அடியானுக்காக காத்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம போய் அல்லாஹுக்கு நின்று வணங்கி துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா மறுக்கவே மாட்டான். ஏதோ ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வளமையாகவே முடிந்தால் தஹஜ்ஜத்தை வளமையாகவே ஆக்கிக்கோங்க. அதேமாரி வளமையாக நஸ்ரு சூராவை ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 10 முறையாச்சும் ஓதிட்டே வாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஒரு 3 முறையோ ஒரு 11 முறையோ அந்த மாதிரி ஓதிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஓதும் பொழுது கூடுதலான எண்ணிக்கையில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்கள் வாழ்க்கையில் கண்கூட உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட உங்கள் ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். பல முறை ஓதி பலன் கண்ட ஒரு அமல் இது. அதனால் தாராளமாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.